ஏமாங்க இதுக்கு ஏன் ரோடுன்னு பேர் வச்சாங்கன்னு உனக்கு தெரியுமா? ஏன் வச்சாங்க? எந்த வண்டியுமே நிக்காம ஓடிக்கிட்டே இருக்கா, அந்த ஓடுன்றது ரோடா மாறி போச்சு. என்ன எவ்வளவு பெரிய விஷயத்த சாதாரண. ஆமா, அந்த இது எதுக்கு இருக்கு? இதுவா? இது வண்டி ஓட்டும் போது இப்படி சாயுமா, சாயும் போது இப்படி பிடிச்சுக்கிறது. அப்ப அதுனே அது இந்த கை பிடிச்சுக்கிறதுக்கு. ரெண்டு கையும் அங்க வச்சா ஸ்டேரிங் இறங்கி வந்து பிடிப்பாரு. ஏய் மகன், நீ சின்ன பையன், உனக்கு என்ன தெரியும்? இந்த வண்டிக்கு வண்டி நீ ஏன் பேர் வச்சு தெரியுமா? சொல்லுங்க. அப்படி கேளு. 2005ல வேன் ஒண்ணு வாங்கிட்டு போய் வீட்டு வாசல்ல நிறுத்துறேன். என்ன மகன் கேளு. கேக்குறேன் சொல்லு. நீ சொல்லுனே. அப்ப உங்க சித்தி வீட்டுக்குள்ள இருந்து அது என்னங்கன்னு கேட்டா நான் வேணுடின்னு. அவளுக்கு சுத்தமா கேட்கல. அப்ப அண்ணன் என்ன சொல்லிருப்பேன்? ஒரு 4 தடவை கத்திருப்பீங்க. அப்படி நான் சொன்ன அந்த வேண்டி தான் காலப்போக்குல வண்டின்னு மாறி போச்சு. வண்டிக்கு இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கா? எனக்கு தெரியாம போச்சு. என்னடா மச்சான் தம்பி, இந்த ஹோண்டான்னு கம்பெனி இருக்குல்ல, அதுக்கு எப்படி பேர் வச்சு நீ கம்முன்னு இருந்துக்க. நீ சும்மா அந்த ஓனர் என் ஃப்ரெண்டு தான். ஆனா அவனுக்கு 2 பொண்டாட்டி. அவன் என்ன பண்ணிருக்கான், ஒரு வண்டியை தயாரிச்சு கொண்டு போய் நிறுத்தி இருக்கான். அத ஒரு பொண்டாட்டி கொண்டாங்க, இன்னொரு பொண்டாட்டி வேண்டாங்க. அந்த வேண்டா கொண்டான்றத கொண்டா நடிச்சு விட்டாங்க. இது நியாயமான உனக்கு? ஏன்டா வெறும் வயிற்று இந்த மாதிரி போய் சொல்ற? செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. ஐயோ தாத்தா, நீ சொல்லுனே. கை போல சோலி முடிச்சு.